தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நடிகர் விஜயை எதிர்த்து திமுக பெண் தலைவர் போட்டி. நடிகர் விஜயை எதிர்த்து திமுக பெண் தலைவர் போட்டி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் அனல் பறக்க துவங்கிவிட்டது. தலைவர்கள் தாங்கள் போட்டியிடும் தொகுதியை தேடத் துவங்கிவிட்டனர். நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் முதலமைச்சர் வேட்பாளர் தான் போட்டியிடும் தொகுதியை தேடிக்கொண்டிருக்கிறார் என்று கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் 4 தொகுதிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் 2 தொகுதிகள் அவர் போட்டியிட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. நடிகர் விஜய் சென்னையில் ஒரு தொகுதியில் போட்டியிட உள்ளதாக கூறப்படுகிறது. பெரம்பூர் தொகுதியில் நடிகர் விஜய் போட்டியிட உள்ளதாக கூறப்படுகிறது. பெரம்பூர் தொகுதியில் நடிகர் விஜய் போட்டியிட்டால் அவரை மண்ணை கவ்வ வைக்க வேண்டும் என்ற முயற்சியில் திமுக இறங்கியுள்ளது. பெரம்பூர் தொகுதிக்கு நன்கு அறிமுகமான திமுக பெண் தலைவரான திமுக சென்னை மாநகராட்சி மேயர் பிரியாவை களமிறக்க திமுக முடிவு செய்துள்ளது. பிரியா பெரம்பூருக்கு நன்கு அறிமுகமானவர். பிரியாவை நிறுத்துவதன் மூலமாக பெண்களின் வாக்குகளை கவர்ந்திருக்கலாம், சிறுபான்மையினர் வாக்குகளை அப்படியே அள்ளலாம் என்று திமுக கணக்கு போடுகிறது. பிரியாவை நடிகர் விஜய்க்கு எதிராக நிறுத்தினால் கடும் போட்டி கொடுப்பார் என்று திமுக கணக்கு போடுகிறது. ஆனால் தமிழக வெற்றி கழகத்துக்கோ பெரம்பூரில் நல்ல ஒரு மாஸ் இருப்பதாக தாவேகா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் நடிகர் விஜயை ஆரம்பத்திலேயே கிள்ளி எறிந்துவிட வேண்டும் என்று திமுக துடிக்கிறது. இதற்காக பிரியாவை களத்தில் இறக்கிவிட்டுள்ளது. பிரியா களத்தில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். கோடிக்கணக்கான ரூபாய் செலவழித்து வெற்றி பெற காத்து கொண்டிருக்கிறார். நடிகர் விஜய் பெரம்பூரில் போட்டியிடுவது உறுதி என்று கூறப்படுகிறது. திமுக சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா நடிகர் விஜயை எதிர்த்து போட்டியிடுகிறார்.